ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சந்தையில் வியாழக்கிழமை சந்தையில் எங்கள் ஒயிட் ஃபீல்டில் காய்கறியோட விலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு நார்மல் கடைகளில் ரொம்ப விலை அதிகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சந்தையில் விலை கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தக்காளி வந்துட்டு 1 கிலோ 100 ரூபா. எல்லாமே நல்ல பெங்களூர் தக்காளி பாருங்கள். ஆனால் என்ன காயாக தான் இருக்குது, பழமாகவும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்ச நாள் வரட்டும், பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ 1 கிலோ தக்காளி 100 ரூபா கணக்கு. 5 கிலோ தக்காளி 100 ரூபா. ஸோ கணக்கு போடும்போது 1 கிலோ வந்துட்டு ஏறக்குறைய 20 ரூபா வருது. நான் 2.5 கிலோ வாங்கினேன். ஸோ இது 50 ரூபா. அடுத்து சோயாபீன்ஸ் வழக்கம் போல் அந்த இது மாதிரி பாக்கெட் மாதிரி வச்சு இது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப விலை கம்மிங்க. 1 கிலோ வந்துட்டு 100 ரூபா. ஒரு சில கடைகளில் 1 கிலோ 80 ரூபா தான் ஆப்பிள். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த 100 ரூபா ஆப்பிள் நான் வாங்கினேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 கிலோ ஆப்பிள். அப்புறமேட்டு வந்து மாதுளை வாங்கினேன். மாதுளை வந்துட்டு கிலோ 150 ரூபா. ஸோ பழங்கள் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணால் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற ஊர்களில் எவ்வளோ கம்மி அப்படி அதிகங்கிறது எனக்கு தெரியல, கம்மியாக இருக்குது. அடுத்தது மற்ற காய்கறிகள், இது எவ்வளோ என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊர்களெலாம் கூர் காய் கிடைக்கும் இல்லையா, இங்கே கூர் மாதிரி கிடையாது, கிலோ கணக்கில் தான் போடுறாங்க. அந்த கூர் விஷயங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே இல்லை போல் இருக்குது. சரி வாங்க ஒவ்வொன்றா இதை பிரித்து எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதாங்க காய்கறி. 4 காய் வாங்கினேன். கத்திரிக்காய், நீட்டமாக இருக்கிற அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட், இது 4 காய் வாங்கினோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரட் இங்கே இருக்கிறது 1 கிலோ, என் கையளவு வச்சு பார்த்தா தெரியும், 30 ரூபா 1 கிலோ. கோயம்புத்தூரில் ஒரு கூறு, இதில் வந்து ஒரு 2-3 காய் எடுத்துகிட்டா ஒரு கூறாக இருக்கும், அது 20 ரூபாய்க்கு விற்பாங்க. கொஞ்சம் சேர்த்து 30 ரூபா, கொஞ்சம் லைட்டாக விலை அதிகமாக தான் தெரியுது. வெண்டைக்காய் வந்துட்டு இது 1 கிலோ இருக்குது, இது 30 ரூபா. 30, 60. பீன்ஸ் வந்துட்டு 1/2 கிலோ போட்டிருக்குறாங்க, இது வந்துட்டு 20 ரூபா. அண்டு கத்திரிக்காய் சும்மா 20 ரூபாய்க்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு 20 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த காய்கறிகள் 100 ரூபா. ஸோ இது 100 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம வந்துட்டு நம்ம சப்போஸ் பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த கேரட் வச்சு ஒரு தடவை வைக்கலாம், பீன்ஸ் வச்சு வைக்கலாம், இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வெண்டைக்காய் குழம்பு வச்சுக்கலாம், இல்லை வச்சுக்கலாம். இதோட முட்டை நம்ம வச்சோம்னா அது ஒரு நாள் ஆகிடும். அகைன் சைடிஷ்க்கு நம்ம இது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். தக்காளி. ஸோ இங்கே விலைவாசி வந்துட்டு மார்க்கெட், அதாவது சந்தையில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. பெருசாக ஒன்றும் விலை அதிகமாக இருக்க மாதிரி இல்லை. கோயம்புத்தூர் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% அதிகமாக இருக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 5 ரூபா அதிகமாக இருக்கலாம். ஓவராலாக வந்துட்டு ஒரு 50 to 70 ரூபா இந்த ஒயிட் ஃபீல்டில் அதிகமாக இருக்கலாம். ஒரு வாரத்துக்கான காய்கறியில் சொல்கிறேன், ஒரு 50 ரூபா அதிகமாக இருக்கலாம், 50 to ஒரு 60 ரூபா அதிகமாக இருக்கலாம். மற்றபடி வந்துட்டு நார்மல் கடைகளில் தான் விலை அதிகம். சரிங்க, இப்போது அடுத்த வாரம் இதே வியாழக்கிழமை சந்தையில் போய் லைவ் கவரேஜ் பண்ணி பார்க்கலாம். அவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.